வருண், இன்றைய நாளின் ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்காரு. ஆமாம், இன்ஃபேக்ட் ரஜினிகாந்த் அவர்களே கூப்பிட்டு, வழக்கமாக வீட்டிலேருந்து வெளியே போகும்போது ப்ரெஸ் பீப்புள் இருப்பாங்க, ஏர்போர்ட் உள்ளே வெளியே போகும்போது ப்ரெஸ் பீப்புள் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை ப்ரெஸ்ஸை இன்வைட் பண்ணி தன்னுடைய போயஸ் கார்டன் இல்லத்தில், ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தோம்னா சமீபத்தில் வந்து திமுக அதிமுகவை சேர்க்க ரஜினி முயற்சி பண்ணாருன்னு ஒரு சலசலப்பு எழுந்தது, குற்றச்சாட்டு. இன்னைக்கு அது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தி இந்த ப்ரெஸ் மீட்டில் ரஜினிகாந்த் பேசியிருக்கிறார். அதை தான் நம்ம முதல் செக்மெண்ட்டில் விரிவாக பார்க்க போகிறோம். அவரை பேசின விஷுவல்ஸோட கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துடலாம். அந்த வகையில் முதல்ல என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தோம்னா, முதலமைச்சர் விஜய் மேல தனக்கு எந்த பொறாமையுமே இல்லை அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் 28 ஆண்டுகால வயது வித்தியாசம் இருப்பதாகவும், விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாருன்றதை கேட்டோனுமே ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம் அடைந்ததாகவும் தன்னுடைய பிரஸ் மீட்ல ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்காரு. இது தொடர்பான காட்சிகளை நம்ம முதல்ல பார்த்துருவோம். திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் மாதிரி தெரியல, ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் என்ன செகண்ட் ஷாக். அது ஒரு மீடியா மாதிரியே தெரியல, எனக்கு ஃபோன் வச்சுக்கிட்டு நான் அப்படியே பார்த்து சிரிச்சு நான் போயிட்டேன். அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை. ரஜினிகாந்த் அவர்கள் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அந்த மாதிரி எக்ஸ் தளத்திலே ஏற்கனவே வாழ்த்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு திரு விஜய் அவர்களும் ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஏன்னா நிறைய விமர்சனம் எழுந்தது, முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நீங்க எதுவுமே அவங்களுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லையே அப்படின்னு நிறைய இடத்துல விமர்சனம் எழுந்திருந்தது. அதற்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. எஸ், அது மட்டும் இல்லாம சும்மா சம்பிரதாயமா யாரையும் நான் போய் பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ நேற்று கமல் சார் வந்து சந்திச்சு 6 கோரிக்கை விட்டுருக்காரு திரையுலகத்தை பத்தி. நீங்க வந்து சிஎம் சந்திச்சு திரையுலகம் பத்தின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லைங்க, இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நடிகர் சிங்கமும் போயாச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் பார்க்க போறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் வந்து சும்மா சம்பிரதாயிகமான போய் பார்க்கறது எனக்கு பிடிக்காது. 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து விஜய் வந்து தனியாளா ஜெயிச்சிருக்காரு. முதலமைச்சர் விஜய் மேல நிறைய எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குன்னு கூட நடிகர் ரஜினிகாந்த் அந்த பிரஸ் மீட்ல குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, இவ்வளோ சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர், இங்க 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிசியேஷன், சூப்பர். ஸோ 2 பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்லி திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றது திமுக அதிமுக. பட் அதில் ஒரு பெரிய கட்சி அதிமுகவில் ஒரு செக்மெண்ட் வந்து திரு விஜய் அவர்களோட முதலமைச்சரோட கூட்டணிக்கு போயிருக்காங்க, தாவேகாவோட. இன்னொன்று திரு ரஜினி அவர்கள் சொன்னது சென்ட்ரலில் பிஜேபி. ஸோ இதெல்லாம் இந்த சூழல்லாம் இருக்கும்போது விஜய் பிஜேபியும் வந்து எதிர்த்து பேசியிருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பேசலைனாலும் ஆரம்பத்தில் அதை அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். ஸோ இத்தனை சவால்களுக்கு மத்தியில் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அவர் மேலே நிறைய வந்து எதிர்பார்ப்புகள் இருக்குது, பட் ஒரு 2 years டைம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கார். எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க, அது டெஃபினட்டாக புரிஞ்சுருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஒன்று மக்கள் நம்ம வந்துட்டு ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும், 2 வருஷம் விட்டுருணும். இன்னொன்று வந்து அவருடைய தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் ஜாகிரதையாக வந்து நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் வந்து குளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைந்தார்ல, அது வந்து ரொம்பவே அவருக்கு வேதனையாக இருந்ததாகவும், திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் தனக்கும் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகால நட்புனும் ரஜினி இந்த பேட்டியில் குறிப்பிட்டு இருக்காரு. ஓகே, தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். ஸோ திரு ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்கார், அவர் மேலே ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு
முன் வச்சதாக சொல்லியிருக்காரு. அதாவது அதிமுகவும் திமுகவும் இணைக்கிற வேலையை தாம் பார்த்ததா சில பேர் வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதனால தான் போய் திரு ரஜினிகாந்த் அவர்கள் திரு ஸ்டாலினை பார்த்தார் அப்படின்னு சொல்லி போலியான தகவல்கள்லாம் வந்து கசிய விட்டுருக்காங்க. அது போன்ற தரங்கட்ட வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரு ரஜினி அவர்கள் காட்டமாக பேசியிருக்காரு. நான் வந்து எங்கள் விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாது, போருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் நான் அதெல்லாம் பேச முடியும். அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை, அது வந்து தெளிவுபடுத்துகிறேன். இது மாதிரி நிறைய விமர்சனங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் தன்னை சம்மந்தப்படுத்து பரவச்சு அப்படின்னும், இதை பற்றி நான் எந்த ஆன்சரும் பண்ணலைன்னா அதெல்லாம் உண்மையாயிரும் அப்படின்னு கூட இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் தெளிவுபடுத்தி இருக்கார். ஓகே, தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்னை பற்றி வந்து ஒரு 2-3 விமர்சனங்கள் வந்து சோசியல் மீடியாவில், அரசியல் உலகத்தில் பரவலாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நான் வந்து விடை கொடுக்கலன்னு சொன்னால் அதே வந்து உண்மையாயிடும் அப்படின்னு ஆகிடும். அதே போல் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து செய்தியாளர் கேட்குறாரு, நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் வெற்றி உறுதியாக, உங்கள் ரசிகர்கள்லாம் கொஞ்சம் ஏமாற்றத்தில் இருக்கீங்களே நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் ஏன் அரசியலுக்கு வரல அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் வந்து விலகிட்டேன், 3 பக்கம் கடிதம்லாம் கொடுத்து முன்னாடியே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்திருந்தா அந்த நேரத்தில் 100% வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. சில பேர் சொல்கிறாங்க, நான் வந்து ஏன் அரசியலுக்கு நான் வரலையே சொல்லி ஒரு 3 பேஜுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அறிக்கை வந்து எதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கிளியராக நான் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்கிறாங்க சொன்னால் அது ஆத்தத்துக்கு இருக்கும், இல்லை சொல்ல வரல. அது தெரிஞ்ச பிறகு ஏன் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஒன்றும் சொல்ல தெரியல. விஜய் இல்லை கமல்ஹாசனே சிஎம் ஆனாலும் நான் பொறாமப்பட மாட்டேன் அப்படின்னும் நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ட்ரேட்மார்க்கான ஒரு டைலாக்கையும் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லியிருந்தார். சலீம், ஓகே, ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன், நான் வந்து விஜயை வந்து நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு, அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க. அதே போல் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணியிருக்காரு, திராவிட கட்சிகள் இல்லாமல் திரு விஜய் அவர்கள் ஆட்சி பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆமாம் 60 வருஷம் பொறுத்து மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சோஷியல் மீடியா இதில் ஒரு மிகப்பெரிய பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயோட வெற்றிக்கு இதெல்லாம் ஒரு பார்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சரிங்க, ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க, ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்துக்கு கரெக்டாக வந்து விஜய் வந்தாங்க. அது வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா புகழ் 100% சினிமா புகழ் வந்து அவ்வளோ வந்து ஒரு கை கொடுத்துருக்கு. இளைஞர்கள், லேடிஸு அண்ட் சோஷியல் மீடியா, அது நல்ல ஒரு வாழ்க்கை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் விஜய் வந்து ஆட்சியை ரொம்பவே கவனமாக நடத்தணும், ஏன்னா தொண்டர்கள் என்ன பிரச்சனை பண்ணாலுமே அது வந்து விஜயை தான் பாதிக்கும் அப்படின்னு கூட ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, எதிர்பார்ப்பும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அது டெஃபினட்டாக அது பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஒன்று, மக்கள் நம்ம வந்துட்டு ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும், 2 வருஷம் விட்டுருணும். இன்னொன்று வந்து அவருடைய தொண்டர்கள் ஆகட்டும், ரசிகர்கள் ஆகட்டும், ஜாகிரதையாக வந்து நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். செய்தியாளர் ஒருவர் கேட்டார், நீங்கள் ஏன் பதவியேற்பு விழாவில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி. உடனே திரு ரஜினிகாந்த் அவர்கள் ரியாக்ட் பண்ணார், எந்த பதவியேற்பு விழாவில் நான் கலந்துக்கிட்டேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு ப்ரெஸ் மீட் முடிஞ்சு போச்சு. பட் மறுபடியும் ரஜினி அவர்கள் திரும்பி வந்து, இல்லை நான் 2011 ஒரு பதவியேற்பு விழாவில் வந்து கலந்துக்கிட்டேன், ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விரும்பி அழைத்ததன் பேரில் நான் கலந்துக்கிட்டேன், நான் கலந்துக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆர்வம் காமிச்சாங்க, அதனால் நான் போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாரு. ஒரே ஒரு விஷயந்தான் கொஞ்சம் தவறாச்சு. ஷேரிங் என்பது ஜெயலலிதாவுடைய ஒரே ஒரு ஷேரிங் வந்து நான் போயிருந்தேன். அவர் வந்து நான் வர்றதுக்கு வந்து அவர் ஆசைப்பட்டார் அப்படின்றதுக்காக நான் போயிருந்தேன். அதை மிஸ் பண்ணிட்டேன், அது கிளியர். நடிகர் ரஜினிகாந்த் ப்ரெஸ் மீட்டில் பேசினதெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தோம்னா நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல் வந்து செய்தியாளர்கள் கிட்ட பேசியிருந்தார். என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் கட்சி தொடங்கினாலே அது வந்து திராவிட கட்சி தான்
அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புதுதாக பதவியேற்று இருக்கக்கூடிய இந்த அரசு வந்து அதுக்கு வந்து குறைந்தது ஒரு 6 மாதமாச்சும் நம்ம டைம் கொடுக்கணும் அப்படின்னு கூட தன்னுடைய ப்ரெஸ் மீட்டில் கமல்ஹாசன் குறிப்பிட்டிருக்காரு. ஓகே. தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசுகிற ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தா அது பேர் திராவிட கட்சி தான். ஒரு 2 நாளில் சொல்லக்கூடியது ஜோசியமாக தான் இருக்க முடியும், 6 நாளில் சொல்லக்கூடியது அப்படி தான் இருக்க முடியும், 15 நாள்லேயும் அப்படி தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாதம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் 2 வருஷம் டைம் கொடுக்க சொல்லியிருக்காரு. கமல்ஹாசன் அவர்கள் 6 மாதம் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். ஸோ மக்கள் எத்தனை மாதம் டைம் கொடுத்துட்டு அப்புறம் கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.